அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம வேப்பிலை, வேப்ப இலையில் என்ன நன்மைகள் பார்க்கலாங்க. வேப்பிலை, நாம இந்த வேப்பிலையை வருஷம் ஒரு தரம் இலையுதிர் காலம் வருங்க. மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் கொட்டிவிடும். இந்த இலைகளை நாம் சேகரித்து பூஞ்செடிகளுக்கு இயற்கை உரம் கொடுத்தால் பூக்கள் நிறைய பூக்குங்க. பாருங்க எவ்வளோ அதிகமாக பூத்து இருக்குது. நாங்கள் இயற்கை உரம் இதற்கெல்லாம் போடுகிறோம். பாருங்கள் எவ்வளோ தலை போட்டிருக்காங்கன்னு. பூரா வேப்ப இலை, வெறும் வேப்பிலையாக கொட்டியிருக்காங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க செடிகளுக்கு இயற்கை உரம் தான் போடுறாங்க. செடிகள் நோய்கள் இல்லாமல் பாருங்கள், மருதாணி செடி எல்லா செடிகளுக்குமே வேப்பிலை மட்டும்தான் இயற்கை உரமாக கொடுக்குறாங்க. பாருங்க எவ்வளோ குப்பை கொட்டி வச்சிருக்கிறாங்க வேப்பிலை. பாருங்க தென்னை மரத்துக்கும் இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. நோய்கள் தாக்காது, காய்கள் நிறைய பிடிக்குங்க. கொய்யா மரத்திற்கும் நிறைய வேப்பிலை கொடுத்தால் கொய்யா மரம் பூச்சிகள் தாக்காது, காய்கள் நிறைய பிடிக்கும், செடிகள் செழிப்பாக வளருங்க. வேப்பிலையில் அவ்வளோ நன்மைகள் உண்டு. பாருங்க பூஞ்செடிகளுக்கும் வேப்பிலை கொட்டி வச்சிருக்காங்க. கருவேப்பிலைக்கும் வேப்பிலை போட்டிருக்காங்க. மற்றும் எல்லா செடிகளுக்குமே இங்கே வேப்பிலை போட்டிருக்காங்க. பூக்கள் பாருங்க அழகாக பூத்து இருக்குது. நாம இப்படி வேப்பிலை கூட்டி கொளுத்தி விடாமல் இந்த மாதிரி இயற்கை உரம் சேகரிக்கலாங்க. பாருங்க எலுமிச்சங்கன்று, அதற்கும் நாம் வேப்பிலை கொடுத்தோம்னா செடிகள் பூச்சி தாக்காதுங்க. அவ்வளோ கசப்புத்தன்மை இருக்கிறதுனால செடிகள் நல்லா வாலிப்பாக வரும். ரோஜா பூவுக்கும் கொடுக்கலாங்க. பார்த்து நீங்களும் பயன்